தற்போது போராட்ட களத்திலிருந்து எங்களோடு இணைகிறார் ஆசிரியர்கள் போராட்ட குழுவினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தோழரும் ஆசிரியருமாகிய திரு காதர் மொய்தீன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். சேலத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் உங்களுடைய போராட்டத்திற்காக. இந்த போராட்டம் ஏற்கனவே பேசி ஜெயா பிளஸ் நேரடியாக பல ஆளுமைகளை இங்கே நேரடியாக களத்திலிருந்து வந்தது. என்ன நடக்கிறது? திரு மாறன் அவர்களும் திரு ஜெகதீஸ்வரன் திரு ராமன் அவர்களெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன தற்போதைய நிலை என்ன? தெளிவாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய மனச்சோர்வை போர்க்கும் விதமாக 12 ஆண்டுகளாக சொற்பொழியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்யக்கோரி என்னுடன் ஜூலை 8 முதல் தொடர்ந்து 9 நாட்களாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சக ஆசிரியர் தோழமைகளுக்கும் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை ஆதரித்து தொடர்ச்சியாக ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வரக்கூடிய ஜெயா பிளஸ் உள்ளிட்ட ஊடக நண்பர்களுக்கும் சக என்னுடைய வந்திருக்கக்கூடிய விருந்தினர் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை நேர வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை 2021 வரிசை எண் 181 குறிப்பிட்டுள்ளவாறு பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் பேச விரும்பிய எண்ணிய பெரும்பாலான செய்திகளை தோழர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய இந்த கோரிக்கை விஷயத்தில் கருணையுடன் இந்த விஷயத்தை பார்த்து எங்களுடைய பணிநிரந்தர கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றும் வரை நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்று சூழலித்து இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி பேசிய பேராசிரியர் மாறன் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பகுதி நேர ஆசிரியர்கள் 2012 பணி அமர்த்தப்பட்ட பொழுது ஒரு நிரந்தர ஆசிரியர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுவாரோ அவ்வாறான அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி தான் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். 2011ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 110 விதியின் கீழ் 16,549 ஆசிரியர்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு முறையாக அவர்களுடைய நோட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை அனைத்து முன்னணி செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் சீனியாரிட்டி பட்டியல் பதிவுமூப்பு பட்டியல்கள் பெறப்பட்டு கம்யூனிட்டி ரோஸ்டர் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி அதே போல பல மாவட்டங்களில் எழுத்து தேர்வும் சில மாவட்டங்களில் ஓரல் டெஸ்ட்டும் வைக்கப்பட்டு அதற்கான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு NIC.in என்று சொல்லக்கூடிய அரசு இணையதளத்தில் அதற்கான தேர்வு பட்டியலை வெளியிடப்பட்டு முறையாக பணியமர்த்தப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது மிக எளிதான ஒரு காரியம்தான். நீங்கள் சொல்வதை போல இதில் தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையுடைய செயலாளர் மரியாதைக்குரிய செயலாளர் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய பணி நியமனம் தொடர்பான வழக்குகளில் அவர்களே கோர்ட்டில் அஃபிடவிட்ஸ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் முறையாகத்தான் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள், எந்த வகைகளில் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்ற அனைத்து தரவுகளும் அரசு நிர்வாகத்தால் வழக்கு கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படுது. ஸோ எங்களை பணிநிரந்தரம் செய்வதற்கு சட்ட ரீதியான எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறத முதன்முறையாக என்னுடைய கோரிக்கை பதிவு. திரு காதர் மொய்தீன், இப்போ நீங்கள் இந்த திமுக ஆட்சியில் எத்தனை முறை, எனக்கு ஞாபகம் வரவில்லை, எத்தனை முறை போராடி இருக்கிறீர்கள்? 2021ஆம் ஆண்டு மே மாதம் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் நாங்கள் ஒரு ஓராண்டு காலம் அப்போதையதுக்கு கொரோனாவுடைய காலகட்டம், நிதி நெருக்கடி, பல்வேறு சிக்கல்கள் இருந்த காரணத்திலும் கொரோனாவுடைய அந்த முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கு எங்களுடைய ஆசிரியர்களால் இயன்ற நிதியை நாங்கள் திரட்டி பொது நிவாரண நிதிக்கு நாங்கள் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை நாங்கள் அன்றைய தினத்தில் வழங்கி எங்களுடைய இந்த கோரிக்கை சார்ந்து அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக எங்களுடைய முயற்சிகளை முதலில் துவங்கினோம். அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு பின்பாக 2022 மே மாதத்திலிருந்து தொடர் போராட்டம், டிபி வளாகத்தில் 5 நாள் போராட்டம். அதற்கு பின்பாக 2023 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் 11 நாள் டிபி போராட்டங்கள். 23 செப்டம்பர் 23 சரி 24வது வருஷம் 24வது ஆண்டு கடந்த வருடம் 23 மே மாதத்தில் ஒரு போராட்டம். சரி, இது போன்ற தொடர் போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னொரு புறம் எங்களுடைய இந்த பணி நியமனம் சார்ந்த சில பிரச்சனைகள் குறித்தும் அதே போல் அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய சில கருத்துக்கள் குறித்தான விளக்கங்கள் எங்களால் இயன்ற அத்தனை ஆவணங்களையும் திரட்டி நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இப்போ
பேச்சு நடக்கு. இப்போ போராட்டம் நடக்கும்போது திராவிட இந்த துறையுடைய அமைச்சர் யார்? உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது யார்? பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? அமைச்சர்களை சந்தித்தீர்களா? அமைச்சர்கிட்ட நீங்கள் சொன்னீர்களா? 181 வாக்கு கொடுத்தீங்களே, நாங்கள் நம்பினோமே, வேற பணிக்காக செஞ்சிருப்பேன், நீங்கள் நடுரோட்டை நிற்கிறேன், நீங்கள் சொன்னீங்களா? அதற்கு திமுக அரசினுடைய அமைச்சரவை போர்ட்போலியோட டிசர்வ்டு பர்சனாலிட்டி, ரொம்ப குவாலிட்டியாக அமைச்சரவை என்ன சொன்னது? நாங்கள் இந்த போராட்டத்திற்கு பின்பாக ஒரே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை மட்டும் நடைபெற்றுள்ளது. சரி. இதுக்கு முன்பாக நடைபெற்றுள்ள அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் உங்களுக்கான பணிகளை நாங்கள் செய்வோம், அதற்கான கால அவகாசம் எங்களுக்கு கொடுங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தைகள் வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது யார் சொன்னா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதல் அதிகாரிகள் அனைவரும் அது அந்த பதிலை தான் தெரிவித்தது. திரு காதர் மொய்தீன், உங்க போராட்ட குழுவுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் அமைச்சரை சந்தித்தாரா? அமைச்சரின் சார்பில், கல்வித்துறையின் சார்பில் அரசு அலுவலர்களை சந்தித்தார்களா? போராட்டத்தின் போது நாங்கள் அனைத்து போராட்டங்களிலும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளையும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அவர்களையும் மட்டும்தான் சந்தித்திருக்கிறோம். அதை தவிர இயல்பான காரியங்களில் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னது போல திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி என்ற அடிப்படையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கள் என்ற அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு முறையில் நாங்கள் நேரில் வைத்து இருக்கிறோம். அவர்கள் சொன்னதெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட உங்களுக்கான கோப்புகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்துடைய அந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை என்று கூட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்த வார்த்தை என்னவென்றால், பகுதியினர் ஆசிரியர்களுடைய பணிநிரந்தரம் சார்ந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பார் என்ற அந்த வார்த்தையை தான் நன்று பதிவு செய்திருந்தார். நாங்கள் தற்போது போராட்ட களத்தில் கேட்கக்கூடியது என்னவென்றால், நிதிநிலை அறிக்கை முடிந்து தற்போது 4 மாதங்கள் நிறைவேற்றுள்ளது. இந்த ஆட்சியுடைய இறுதி காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலும் தற்பொழுதும் அதே பதிலை நாங்கள் எதிர்பார்க்காமல், நீங்கள் எங்களுக்கான அறிவிப்பு அரசாணையை வெளியிடாத வரைக்கும் நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்ற ஒரு நிலையை எடுத்து நாங்கள் போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். திரு காதர் மொய்தீன், இப்போ தொடக்க கல்வி, நடுநிலை மற்றும் உயர்கல்வி, அதாவது +2 +1, இப்போ இவர்களுடைய சம்பள விகிதம் என்ன? நாங்கள் ஏற்கனவே பேசுகின்ற போது சொன்னார்கள், அதாவது விடுமுறை காலங்களில் கூட சம்பளம் வழங்குவதில்லை என்று. ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு கொடுக்கிறார்கள்? தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி ஆசிரியர்கள், அதே மாதிரி உயர்கல்விக்கு வித்தியாசம் இருக்கிறதா? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். தற்போது உங்களுடைய அந்த எவ்வளவு பெறுகிறீர்கள் என்பது எங்களை கேட்குறீங்களா? பொதுவான ஆசிரியர்கள் உங்கள் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட பொழுது பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அந்த சப்ஜெக்டோடைய கண்டென்ட் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். இதில் நடுநிலை பள்ளிகளிலும் உயர்நிலை பள்ளிகளிலும் மேல்நிலை பள்ளிகளிலும் உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் நியமிக்கப்பட்டோம். அனைத்து பிரிவினருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் ரூபாய் 12,500 மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. 12,500 மாதம் வருகிறதா, அல்லது மே மாதம் லீவான விடுமுறை காலங்களில் சம்பளம் வருகிறதா? 11 மாதம் மட்டுமே சம்பளம் பெற்று வருகிறோம். மே மாதம் அதுதான் நான் என்னுடைய இன்ட்ரோல் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்போ மே மாதம் நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை, அப்படித்தானே? நாங்கள் வெறும் மே மாதம் மட்டும் அல்லாமல் தற்போதைய நாட்டினுடைய விலைவாசி சூழல் என்பது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம்தான். ஒரு 12,500 வைத்துக்கொண்டு ஒரு வாரத்துடைய செலவினங்களை கூட, அல்லது ஒரு மருத்துவமனைகளுக்கான செலவினங்களுக்கு கூட அன்றாடம் சிரமப்படக்கூடிய பல ஆயிரம் ஆசிரியர்கள் எங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட அவர்களுடைய உணவுகள் கூட இன்று 3 வேளை உணவுகளை 2 வேளை உணவுகளாக 1 வேளை உணவுகளாக மாற்றி நாங்கள் உண்ணக்கூடிய ஒரு அவல நிலையில் தான் பெரும்பாலான பகுதியினர் ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஊதியம் ஒரு புறம் என்றாலும் பகுதியினர் ஆசிரியர்கள் அனைத்து கல்வி தகுதியிலும் பெற்று மாணவர்களுடைய அந்த வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு போதுமான அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை. அது பள்ளியிலாகட்டும், சமூகத்தில் ஆகட்டும், அனைத்து மட்டத்திலும், குடும்பத்தில் கூட பகுதியினர் ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பங்களில் அவர்கள் ஒரு ஏளனமாக 3 நாள் பள்ளிக்கு சென்று விட்டு மீதி நாள் சும்மா இருக்கக்கூடிய ஆசிரியர் அப்படின்ற ஒரு பேர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு சமூக அந்தஸ்து உங்களை இழக்க வைக்கிறது, வறுமை உங்களை சுற்றி இருக்கிறது. நிச்சயமாக கேட்பதற்கு ரொம்ப இறுக்கமான மனநிலை. சார், இப்போ காதர் மொய்தீன் சார், சுருக்கமாக என்ன சொல்ல போறீங்க? இந்த நிகழ்ச்சியினூட பார்த்து கொண்டிருக்கிற அரசு இயந்திரங்கள், எங்களுடைய இந்த தொலைக்காட்சியின் மூலம் பாதிக்கப்பட்ட என்னுடைய ஆசிரியருடைய குரல் என்ன சொல்ல போறீங்க? சார், பொது தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது அது அரசியல் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டாக இருந்தாலும் மக்களுடைய தேவைகள் என்னவோ அதை அறிஞ்சு அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் அப்படிங்கிற அந்த நிலையாக தான் நான் பார்க்குறோம்.
அப்படிங்கும்போது இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற எந்த விதமான சூழலும் கிடையாது. இதில் வந்து எங்களுடைய பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அரசும் நிர்வாகமும் அரசு முடிவெடுக்க வேண்டியதை நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கி வந்து முடிவெடுக்க வேண்டிய அரசை வந்து நிர்வாகம் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து திணிக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் வந்து ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை வந்து அனைத்து பள்ளிகளிலும் நாங்கள் கூட ஜெகதீஷ் சார் சொன்ன மாதிரி எங்களுடைய மண்டபத்தில் அடக்கி வைக்கப்பட்ட மண்டபத்தில் கூட அதனுடைய இதை நாங்கள் அனுசரித்தோம். அப்போ ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளில் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது முதன்முறையாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அன்றைக்கி இருந்த அந்த அதிகாரிகளும் இன்றைக்கி நிதி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும் பொழுது, நான் பிச்சை எடுத்தேனும் இந்த மாணவர்களுக்கு என்ன செய்வேன், இந்த உணவை வழங்குவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதும், அதே போல் சில திட்டங்களுக்காக அவர்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகளை முன்வைக்கும் பொழுது, சட்டம் என்பது மக்களுக்காக சட்டம் கிடையாது, அப்போ அந்த சட்டத்தை மாற்றி அந்த திட்டத்தை செயல்படுறதுக்கு என்னவோ அதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் அன்றைக்கு இருந்த ஆட்சியர்கள் வந்து முன் வச்சாங்க. ஸோ இன்றைக்கி வந்து காமராஜருடைய அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நேற்றைய தினம் கோலாகலமாக கொண்டாடிய இந்த அரசு இந்த கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்னின்று கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் கிடையாது. இதில் எங்களுடைய பொறுத்த வரைக்கும் அரசுக்கும் நிர்வாகத்திற்குள்ள இந்த இடைவெளி எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதில் பெரிய தோய்வு ஏற்படுத்துகிறது என்பது எங்களுடைய பார்வையாக இருந்து கொண்டு இப்போ இதை ஒருவேளை இப்போ நிறைவேற்றலாம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நாங்கள் வந்து இப்போ வழக்கம் போல கூப்பிட்டு பேசுகிறோம், கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 8 மாதம் போயிடும், எலெக்ஷன் என்று உங்கள் பொண்ணான வாக்குகளைன்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இதில் நாங்கள் முன்னாடியே சொன்னது போல ஜூலை 8ஆம் தேதி எங்களுடைய சிறைநீர் போராட்டத்தோட இறுதியில் அடுத்த நாள் ஜூலை 9ஆம் தேதி மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கை சார்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லப்பட்டோம். அவர்கள் வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து வருகிறது, அது எங்களுக்கு காலம் கொடுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் திரும்பி சொல்லியிருந்தாங்க. எப்போ? ஜூலை 8ஆம் தேதி 9ஆம் தேதி மதியம் இப்போ போன வாரம் நடந்தது. சரி, போன வாரம் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சரி, முதலமைச்சர் அவர்கள் 100 நாளில் நிறைவேற்ற சொல்ல அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி கொடுங்கள். சரி, நீங்க வந்து ஒண்ணு இந்த நீங்க சொன்னது போல சார் சொன்னது போல நீங்க இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா சொல்லுங்க. சரி, இல்ல எங்களால் செய்ய முடியாது, இந்த வாக்குறுதியை தெரியாம கொடுத்துட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா மீதி இருக்கக்கூடிய எங்களுக்கு காலம், ஏன்னா ஒரு மனிதனுடைய உழைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது அந்த 30 to 45 ஆண்டுகள் தான். எங்களுடைய அத்தனை இளமையும் இந்த பள்ளி கல்வித்துறையில் நாங்கள் இழந்துட்டு இன்னொரு இடத்துக்காக எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் போக முடியாது. 40-45 வயசு ஒரு இடத்துல வேலைக்கு போனாங்கன்னா புதுசாக அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, நம்ம வேலையே கிடைக்காது. ஸோ அதனால இதுக்கான தீர்வு வந்து நிச்சயமா அரசு மட்டும் தான் கொடுக்க முடியும். முதல்வர் இந்த விஷயத்தில் கருணை கொண்டு உடனடியாக எங்களுக்கான அந்த அரசாணையை வெளியிடும் வரை நாங்கள் வந்து வீடு திரும்ப மாட்டோம், இல்லம் திரும்ப மாட்டோம் உறுதியோடு நாங்கள் போராட்டத்தை களத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்கிறதா அரசு இயந்திரங்களுக்கு இதுதான் எங்களுடைய மெசேஜ். கேட்டுக்கொள்ளுங்கள். வறுமையும் சுய கௌரவமும் கண்ணியமும் பாதிக்கப்பட்ட வருங்கால தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் கையேந்து நிற்கிறது இந்த அரசுக்கு கேட்கிறதா? வறுமையால் பட்டினியால் வேலை இல்லாமல் இருக்கும் அந்த சிறு பொருளை வைத்து குழந்தைகளும் அவர்களும் சாப்பிட முடியாமல் அரை வயிற்று கஞ்சிக்கும் கால் வயிற்று கஞ்சிக்கும் யாசகம் கேட்கிற நிலைக்கு திமுக அரசு ஆசிரியர்களை மாற்றியிருக்கிறது. இது கருப்பொருள், இது உண்மை, இது கற்பனை அல்ல, இது காவியமும் புனையப்பட்டதும் அல்ல. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி இந்த டிஸ்கஷனில் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கோம்.